ஹாய் உறவுகளே, வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இங்க பாருங்க, எனக்கு பிடிச்ச பூ. சிலருக்கெல்லாம் பிடிக்காது இந்த கனகாம்பர பூ. நான் செடி வச்சிருக்கேன். அதுல இப்ப வர்றதுதான் இப்ப நான் வீடியோக்கெல்லாம் வைக்கிறேன். என்னோட பூ பாத்தீங்களா? செடி பூ எப்படி இருக்கு? செடி கொஞ்சம் தாங்க இருக்கு. அதுலதான் அதான் பறிச்சு கட்டினேன். பாருங்க, இருக்கு செடியெல்லாம். தான் கொஞ்சம் இருந்தாலும் இவ்வளவு பூ வந்துருது. பரவாயில்ல. ஒரு 3 நாளைக்கு ஒரு டைம் இவ்வளவு பூ வந்துடும். ரோஸ் செடியில இந்த ரோஸ் செடியில பாருங்க, இந்த ரோஸ் பூவெல்லாம் இது ஒரு 10 பூ பக்கமா வந்துச்சு. சாமிக்கு அது ரோஸ், சாமிக்கு. இது எனக்கு கோயிலுக்கு கிளம்புறேன். இன்னைக்கு பிரதோஷம் இல்லையா, அதனால ஒரு பூ விட்டுட்டு நாட்டிருக்கேன். பறிக்காம விட்டுட்டேன். கொட்டிருச்சு. பறிக்கும் போது எடுக்க ஆள் இல்லை. இங்க பாருங்க, சின்ன சின்ன பூவா தெரியுது. இது ஒரு கனகாமரம், என்னமோ ஒரு பேர் சொல்றாங்க. அதுவுமே எனக்கு மறந்துருச்சு. என்ன டெல்லி கனகாமரமா டில்லி கனகாமரமா ஒண்ணுமே புரியலைங்க எனக்கு. டில்லி கனகாமரம் தான் சொன்ன மாதிரி இருந்துச்சு. டெல்லியா தெரியலைங்க. நீங்க தெரியலன்னு சொன்னா கமெண்ட்ல வேற நிஜமா உனக்கு தெரியாதா அப்படிங்கிறீங்க. இந்த பூ பாருங்க, ஒரு கனகாமர பூலி. இது ஒரு மாதிரி சின்ன சின்ன பூவா இருக்கும். கமெண்ட்ல நீங்க வேற கழுவி ஊத்தாதீங்க. தெரியலன்னு கேட்டா தெரிஞ்சதை சொல்லுங்க, தெரியலன்னா விட்டுருங்க. எனக்கு தெரியாம தான் நான் உங்ககிட்ட கேக்குறேன். தெரிஞ்செல்லாம் வேணும்னு கேட்கல. ஆனா கனகாமர பூ தெரியும். இதுலயே ஒரு 2-3 ரகம் இருக்கு. இப்போ மல்லி எப்படி இருக்கு, ஊசி மல்லி, சந்தன மல்லி, அந்த மாதிரி இருக்கு இல்லையா, குண்டு மல்லி, அந்த மாதிரி இதுல கனகாமர பூலி நிறைய ஒரு 2-3 வெரைட்டி எனக்கு தெரியும். ஆனா எல்லாத்து பேரும் தெரியறது இல்ல. அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்ல. ஆனா எனக்கு ரொம்ப பிடிக்கும். எல்லாரும் மல்லிகை பூ தான் பிடிக்கும். இதெல்லாம் இப்ப பிடிக்கல அப்படிங்கிறாங்க. எங்க பொண்ணுங்களே வைக்க மாட்டாங்க. இந்த பூலாம் யாருமா வைக்கிறாங்க அப்படிம்பாங்க. அதனால எனக்கு பிடிக்குங்க. அது எப்படின்னு தெரியாது. பாய்ங்க, டைம் ஆயிடுச்சு. கோயிலுக்கு கிளம்புறேன். பாய், வணக்கம்.